ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம மினி டூரில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட என்ன ஃபிஷ் இருக்குது, நம்ம அவுட்டோரில் எந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம், நம்ம ஃபிஷ்ஷோட மெயின்டெனன்ஸ் கேரு, நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து என்ன ஃபுட்டு போடுறோம், எத்தனை டைம் போடுறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் என்ன ஃபிஷ் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மாலி ஃபிஷ் தான் வச்சுருக்கோம். மாலியில் வந்து நம்ம 3 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். பிளாக் மாலி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் மாலி, இதுலேயே இன்னொரு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மாலி தான் வச்சுருக்கோம். ஆரஞ்சு மாலிலே பார்த்திங்கன்னா பிளாக் மிக்ஸ்டு இருக்குது. நம்ம ஃபிஷ்ஷோட கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் மாலியில் வந்து ஒரு 15 பீஸ் இருக்கும். எல்லாமே வந்து அடல்ட் சைஸ் தான் இருக்கும். பிளாக் மாலியில் வந்து 35யும், ஆரஞ்சு மாலியில் பார்த்தீங்கன்னா 50 பீசஸ் வச்சுருக்கோம். நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா டயோ பிராண்டில் இருக்கிற பெல்லட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி நம்ம ஃபீட் பண்ணிடுவோம். காலையில் ஒரு வாட்டியும் ஈவினிங் ஒரு வாட்டியும். ஃபுட்டு போடுறதுல ஒரு சின்ன டிப் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட்டோன்னே 5 மினிட்ஸில் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம வாட்டரில் ஃபுட்டு இருந்துச்சுன்னா நம்ம வாட்டர் வந்து பொல்யூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷோட டெத் ரேட்டை ஈஸியாக நம்மளால் கம்மி பண்ண முடியும். நம்ம ஃபிஷ்ஷுக்கு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வாட்டர் சேஞ்ச் பண்ணிடணும். நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பார்த்திங்கன்னா ஏஜ்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏஜ்டு வாட்டர் எப்படின்னா, நீங்கள் வாட்டர் பிடிச்சி 1 வீக் கழித்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷோட க்ரோத் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் புது வாட்டர் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷுக்கு நிறையா டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷோட க்ரோத் சூப்பராகவே இருக்கும். நம்ம சேனலில் எந்த மாதிரி நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கோங்கிறத ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், போய் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நம்ம எப்படி ஃபிஷ் வளர்க்குறோன்னு தெரியும். புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலில் மாலிக்காகவே ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளேலிஸ்ட் பார்த்தாலே போதும், நீங்கள் புதுசாக ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். A to Z எல்லாமே சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபிஷ் டப் வந்து அவுட்டோரில் தான் செட் பண்ணியிருக்கோம். அவுட்டோரில் எந்த மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி க்ரீன் மெஷ்ஷில் மேலே ஒரு கவர் மாதிரி போட்டிங்கன்னா நம்ம ஃபிஷ் டப்பில் எந்த ஒரு டஸ்ட்டும் விழுவாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வளர்க்குற ஃபிஷ்ஷில் ஏதாச்சும் 1-2 பார்த்தீங்கன்னா வெளில தாவிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி சேஃப்டிக்கு போட்டிருக்கேன். இது யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம டெத் ரேட்டை சுத்தமாக கம்மி பண்ணிடலாம். சில் கிளைமேட்டில் நம்ம ஃபிஷ் டப்பை எந்த மாதிரி கவர் பண்ணிடுவோம் பாருங்கள். முக்கால்வாசி கவர் பண்ணாலே வெளியில் இருக்கிற சில்னஸ் வந்து நம்ம வாட்டரில் இறங்காமல் இருக்கும். நம்ம வாட்டரில் ரொம்ப சில்னஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபிஷ்ஷு வந்து நிறைய டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போகிறதுக்கு முன்னாடி கேப் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் புதுசாக மீன் வளர்க்குறாங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.